வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த விகாரி வருடத்தில் வர சித்திரை மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத தான் இந்த வீடியோ பதிவு மூலம் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக ரிஷபராசிக்கு 4ஆம் அதிபதியாகிய சூரிய பகவானை பற்றி பார்ப்போம். 4ஆம் அதிபதியாகிய சூரிய பகவான் 12வது இடமான மேச ராசியில் உச்சம் பெற்று காணப்படுவார். அப்போ சூரியன் உச்சம் பெற்று காணப்படுறதுனால உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் காணப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 4ஆம் அதிபதி உச்சம் பெற போது சொத்து சுகங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். சிலருக்கு சொத்து சுகங்களை பராமரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா தாயாரின் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். சிலருக்கு தாயார் வழியிலையும் சில செலவினங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த சூரிய பகவான் உங்களுக்கு கொடுப்பார். அதே போல் அரசு வழி செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது அரசு வழி செலவுகள் அப்படின்னா அரசாங்கத்துக்கு நம்ம செலுத்த வேண்டிய பாக்கிகளை செலுத்த வேண்டிய சூழ்நிலை வரும். அதாவது வரி பாக்கிகளோ இதர பாக்கிகளையோ நம்ம செலுத்த வேண்டிய சூழ்நிலை வரும். அரசாங்க அதிகாரிகளுக்கும் ஏதேனும் ஒரு வகையில் பணம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு உருவாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சூரிய பகவான் பலம் பெற்று இருப்பது உங்களுக்கு நல்ல தைரியத்தையும் நல்ல தன்னம்பிக்கையும் உருவாக்கி தரும். சூரிய பகவான் 12ல் இருக்கிறதுனால அரசு வழி செலவுகள் ஏற்பட்டாலும் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உபயோகமான செலவுகளாக தான் இருக்கும். உபயோகமற்ற செலவுகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு 7 மற்றும் 12க்கு அதிபதியான செவ்வாய் பகவான் உங்கள் ராசி மேலே தான் இருக்கார். செவ்வாய் பகவான் ராசி மேலே இருக்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இனம் புரியாத வகையில் கோபதாபத்தை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யார் மேலேயாவது திடீர்னு நீங்கள் கோவப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரையாவதையும் நீங்கள் கோவிச்சு திடீர்னு பேசுறதுக்கான சூழ்நிலைகளையும் இந்த சித்திரை மாதத்தில் செவ்வாய் பகவான் உங்களுக்கு உருவாக்கி தருவார். அதனால் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது உங்களுக்கு சிறப்பான பலனை தரும். கோபத்தை குறைத்து கொள்வதும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல பலன்களை தேடித்தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சொத்துக்கள் விற்க வாங்க அது போன்ற எண்ணங்கள் உங்களுடைய மனசில் வரும். சொத்துக்களை வாங்க விற்க அடமானம் வைக்க இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் தாராளமாக நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு அது வெற்றியை தரும். அடுத்து ரிஷபராசிக்காரர்களுக்கு யாருக்காவது திருமண முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு இருந்தால் அந்த திருமண முயற்சிகள் இந்த மாதத்தில் கைகூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது கல்யாணமே நடக்கணுங்கிற வாய்ப்புகள் இல்லை. சித்திரை மாதத்தில் முடிவு வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். கொடுக்குறோம் எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை நம்ம கொடுக்கலாம். அதாவது பெண் கொடுக்கறதுக்கும் பெண் எடுக்கிறதுக்குமான அந்த உறுதிமொழி உங்களுக்கு கிடைக்கும். அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால திருமண முயற்சிகளை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அடுத்து சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் தற்போது வரைக்கும் கும்பராசியில தான் இருக்காரு. உங்களுக்கு ராசி அதிபதி மற்றும் 6ஆம் அதிபதி ஆகி 10வது ராசியில தான் இருக்காரு. இந்த சுக்கிர பகவான் சித்திரை மாதம் 3ஆம் தேதி 11வது ராசியில உச்சம் பெற போறாரு. அப்போ உங்களுடைய ராசி அதிபதி 11வது இடத்துல உச்சம் பெறது நல்ல பலனை கொடுக்குமானா மிகுந்த நல்ல பலனை கொடுக்கும். என்ன மாதிரியான நல்ல பலன்களை கொடுக்கும்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் செய்கிற காரியங்கள் ஏதேனும் ஒரு வகையில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு நல்ல தைரியம் கிடைக்கும், நல்ல தன்னம்பிக்கை கிடைக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை முயற்சி பண்ணி செஞ்சீங்கன்னா அந்த காரியங்கள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதனால் நீங்கள் இந்த மாதத்தில் ஒரு பலம் பெற்ற ஒரு ஆளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் உங்களுக்கு எதிரிகளும் மறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகளால் இருந்து வந்த துன்பங்கள் குறையும். பிற கிரகங்களால் ஏதேனும் துன்பம் ஏற்பட்டிருந்தாலும் அந்த துன்பங்களும் இந்த மாதத்தில் உங்களுக்கு குறையிறதுக்கான வாய்ப்புகளை சுக்கிர பகவான் உருவாக்கி தருவார். அதே மாதிரி ரிஷபராசிக்காரங்களுக்கு பெண்களாலும் ஆடை ஆபரணங்களாலும் ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு சிறந்த மாதம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கெல்லாம் ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த சித்திரை மாதத்தில் இருக்குது. சிலருக்கு மட்டும் கடன் காட்சி நோய் நொடி தொந்தரவுகள் ஏதேனும் வருவதற்கான வாய்ப்பு இந்த சித்திரை மாதத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது. மாத இறுதியில் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கோ எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்குறதுக்குமான வாய்ப்புகளை சுக்கிர பகவான் உங்களுக்கு உருவாக்கி தருவார். சிலருக்கு வீடு கட்டும் எண்ணம் வரும். வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி தருவார். அடுத்து புதனை பொறுத்த வரைக்கும் 2 மற்றும் 5க்கு அதிபதியாகி தற்போது வரைக்கும் 11வது ராசியில தான் இருக்கார். அப்போ 11வது ராசியில் அந்த புதன் பகவான் இருக்கிறது நல்ல பலனை தருமானா நல்ல பலனை தரும். அதாவது பிள்ளைகளால் ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏதேனும் ஒரு வகையில் வருமானம் அந்த வருமானத்தை சேமித்து வைக்கலாம். ஆனால் இது சித்திரை 13ஆம் தேதி வரைக்கும் தான் சேமிக்க முடியும். சித்திரை 13ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 12வது ராசிக்கு பயிற்சி ஆறுவார். அதாவது மேச ராசிக்கு வந்துடுவார். அப்போ புதன் மேசராசியில் இருக்கிற போது உங்களுக்கு வருமானம் வந்தாலும் ஏதேனும் ஒரு வழியில் செலவாகிறதுக்கான வாய்ப்புகளையும் அந்த புதன் உருவாக்கிடுவார்.
அப்போ உங்களுக்கு சேமிப்புகள் வந்து கூடுமான்னு கேட்டீங்கன்னா இந்த சித்திரை மாசத்துல சேமிக்கிறது கொஞ்சம் சிரமம் தாங்க. தொழில்துறையில் வர்ற பணமாக இருக்கட்டும், வேற நம்ம சம்பாதிக்கிற பணமாக இருக்கட்டும், எந்த பணமாக இருந்தாலும் சேமிக்கிறது கொஞ்சம் சிரமம்தான். ஏற்கனவே சேமித்து வைத்த பணம் கூட செலவாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இந்த மாசத்துல உங்களுக்கு வரும். அப்போ ஏதேனும் செலவினங்கள் தொடர்ந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது கல்வி வழி செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மாமன் மைத்துனர் வழியில் செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம பெற்ற பிள்ளைகளால் ஏதேனும் ஒரு வழியில் செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இந்த சித்திரை மாசத்துல வந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானை எடுத்துக்கிட்டோம்னா ராசிக்கு அஷ்டமாதிபதி ஆகி அந்த அஷ்டமஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்றுத்தான் இருக்கார். இப்போ அதிசாரத்தின் மூலமா ஆட்சி பெற்றிருக்கார். குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது நல்லதான்னு கேட்டீங்கன்னா நல்லதுன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு வழியில நல்லதுதான். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் அஷ்டமாதிபதியா வந்தாலும் உங்களுக்கு லாபாதிபதியாகவும் வருவார் ரிஷபராசி. அப்ப லாபாதிபதிங்கிற ஒரு வகையில எடுத்துக்கிற போது அந்த குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது நல்லதான்னு கேட்டீங்கன்னா நல்லதுதான். அஷ்டமாதிபதின்னு எடுக்கிற போது மட்டும் அவர் ஆட்சி பெற்றிருப்பது நல்லதில்லை. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா எந்த ஒரு காரியத்தையும் சிரமப்பட்டு ஜெயிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஒரு தடவைக்கு பல தடவை வந்து முயற்சி பண்ணி ஜெயிக்கிற மாதிரி வரும். எளிதா வந்து வெற்றி பெற முடியாது, ஆனா வெற்றி பெறலாம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை தான் அந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து உருவாக்கி தருவார். ரிஷபராசிக்கு இந்த சித்திரை மாசத்துல ஓரளவு நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. மேலும் பல நல்ல பலன்கள் நடக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அருகில் உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க. அதன் மூலமா நாங்கள் வெளியிடும் ஜோதிடம் சம்பந்தமான அத்தனை வீடியோவும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி ரிஷபராசி நண்பர்களே.